உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings to you all in the name of our Lord Jesus Christ. இந்த பரிசுத்த நாளின் காலைவேளையிலே நானும் என்னுடைய இளைய மகளும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். I myself and my father, we are very glad to share God's word on this Sunday morning. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, And today's topic is, நானே என்னை இயக்குவது எப்படி, and how to activate myself. உயிர் போன பிறகு ஆத்துமா செல்லும் இடம் எங்கே? And after the death, where's our soul goes? Why we have to study this? இதை ஏன் நம்ம படிக்க வேணும்? நம்முடைய ஆத்துமா எங்க போகும், நம்ம அதை படிக்கணும்? Why we have to study about our soul, where it goes after death? முதலாவது நம்மை குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். First of all, we must know about ourselves. அது எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், Why we have to study about ourselves, it means, இப்போ ஒரு ஃபேன் இருக்கு, அல்லது ஒரு மிக்ஸி இருக்கு, அல்லது ஒரு கிரைண்டர் இருக்கு. இப்படி இந்த பொருட்களை நாம் அதை இயக்க வேண்டுமானால் அதை பற்றி அறிவு நமக்கு இருக்க வேண்டும். if we want to activate some of the products like fan and mixie and TV, we must have the knowledge about that. இது சரியாக இயக்க வேண்டுமானால் அதை குறித்ததான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். When we have to activate it in the right way, we must have the correct right knowledge about that. உதாரணமா ஒரு காரை நாம் இயக்க வேண்டுமானால் காரை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். For example, if we are driving a car, we must know the basic knowledge about the car. அதனுடைய பிரேக்கை பத்தி தெரிஞ்சிருக்கணும், கிளட்சை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஸ்டேரிங்கை பத்தி தெரிஞ்சிருக்கணும். We must know about the parts of the car like steering, brake and clutch. அப்படி தெரிந்து வைத்திருந்தால் தான் அதை நம்ம நல்ல முறையில் இயக்க முடியும். When we know about the parts, then we can easily activate it. அதே போல அது ரிப்பேர் ஆகும் பொழுது அது என்ன பொருள் எப்படி ரிப்பேர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருந்தால்தான் நம்ம அதை ரிப்பேர் செய்ய முடியும். Likewise, when it failed to work, when we have the knowledge about the thing, then we can repair it easily. இந்த நாளிலே நாம் நம்மை குறித்து நாம் படிக்க போகிறோம். And today we are going to study about ourselves. மிஷனும் நாமே, அதை இயக்குவதும் நானே. And we are the machines and we are the activators too. நம்மை இயக்குவது கர்த்தரோ அல்லது பிசாசோ அல்ல. And the activators of us is neither God or nor Satan. இப்போ உதாரணமா சொல்ல, நீங்க தான் இயக்கணும். For example, I am telling you are the one who activates yourselves. ஆனா நம்ம சொல்றோம், நான் மண்ணு, நான் குப்பை, நான் தூசி, நான் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். But we are continuously confessing and telling we are the dust and the worms. நம்மை குறித்து நாமே குறைந்து மதிப்பிடுகிறோம். We should not think ourselves lowly. நம்ம ஏரோப்ளைன் செய்ய முடியும், ராக்கெட் விட முடியும், ஏன் சந்திரமண்டலம் கூட இப்ப மனுஷன் போயிட்டு இருக்கிறான். Men are able to recreate so many things like aeroplane, can discover many things. Even men can enter into the moon itself. ஏனென்றால் நம்மை படைத்த ஆண்டவர் மண்ணினாலே ஒரு மனிதனை உருவாக்கி அவருக்குள்ளே தேவனுக்குள் இருந்த ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே அவர் கொடுத்திருக்கிறார். Because God created man in his own man in the from the clay, and he gave his own life of breath into the man. ஒரு மனிதனுக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரி, இந்த மூன்றும் இணைந்திருப்பதுதான் ஒரு மனிதன். A man, he composed of spirit, soul and body, and these all the things makes a complete man. இதை யாரும் பிரிக்க முடியாது. Nobody can separate this. நாம் கண்ணாடி முன்பாக நின்று கொண்டு நாம் சொல்ல வேண்டும், உலக அதிசயமே நான் தான் அப்படின்னு சொல்லணும். We must look into the mirror and we must confess that we are the wonders of the world. சங்கீதம் 139 சங்கீதத்திலே அதனுடைய 14-15 வசனத்திலே தாவீது இப்படி சொல்கிறார். In Psalms 139 verse 14-15, the psalmist David says, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And he says that he was wonderfully and fearfully made. 15 வசனத்தை வாசிக்கும்போது விசித்திர வினோதமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 15th verse it was written that he was made with a skillfully wrought. நாம் கண்ணாடி முன்பாக நிற்கும் பொழுது கண்ணாடி என்னை காட்டவில்லை, என்னுடைய கூடாரத்தை காட்டுகிறது. And when we are standing in front of the mirror, it does not show the outward me but the inward me. என்னுடைய கூடாரம் என்று சொன்னால் அது நான் தங்கும் வீடு.
My house is the place where I dwell. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அது 1 லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது In Apostle Paul in 2 Corinthians chapter 5 from the verse 1 he says, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்று சொல்லுகிறார். he says that the dwelling place of this earthly house. அதே 7ஆம் வசனத்திலே In the verse 7, இந்த தேகத்தில் நாம் குடியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். and he says we are dwelling in this tent. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். Apostle Peter says 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது in 2 Peter chapter 1, நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரம் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். he says that it was shortly he is putting off from his own tent. 14ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் என்று பேதுரு சொல்லுகிறார். In 14th verse, Peter says that I was dwelling in this tent for a short period. நீங்கள் இப்பொழுது என் வீட்டை என் கூடாரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். You are now just seeing my home, that is my outward me. உங்களால் என்னை பார்க்க முடியாது. You can't see me, that is inner me. ஏன் என்னை என் மனைவிக்கு கூட தெரியாது. Even my wife doesn't know about me. என் மகளுக்கு கூட தெரியாது. Even my daughter doesn't know about the inner me. ஆத்தும மனிதன் And the soulful man ஆவியின் துணையோடு சரீரம் என்னும் கூடாரத்துக்குள்ளே தற்காலிகமாக குடியிருக்கிறார். with the help of the spirit dwells in the body, flesh of the body for a temporary period. ஒரு மனிதன் இறந்த பின்பு அந்த உடலை கொண்டு போய் எரித்தோ அல்லது புதைத்தோ விடுவார்கள். After if one man dies, they will dig or they'll make him ash. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது In Genesis 3 verse 19, நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். and God said that you will return to dust. சங்கீதம் 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. And in Psalms 146 verse 4 says, மனிதனுடைய ஆவி பிரியும், when the spirit was gone from man, அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், and he is returned to the earth, அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று தாவீது சொல்லுகிறார். and by the time his plans will perish, says David. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கும் பொழுது In Ecclesiastes 3 verse 19-20 says, மனிதர்கள் மிருகங்கள் எல்லோரும் இறந்த பின்பு எல்லோரும் மண்ணுக்கு திரும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. and when humans and animals when they dies, they will return to the dust. மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருக்கிறது. And man he composed of spirit, soul and body. ஆவி பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது In Ecclesiastes 12:7, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் திரும்ப போகிறது என்று நாம் வாசிக்கலாம். it was written that spirit goes to the God which we got from him. சரீரத்திற்கு மரணம் உண்டு. There's a death for the flesh, ஆனால் ஆவிக்கு மரணம் இல்லை. but there's no death for the spirit. ஆத்துமாவிற்கு இரண்டாம் மரணம் உண்டு. But the soul has the second death. இது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ல வாசிக்கலாம். We can see the second death in Revelations 2:14, 26ல வாசிக்கலாம். 26, 21:8ல வாசிக்கலாம். in 21 verse 8. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் In 2 Corinthians chapter 4, அது 16லிருந்து 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது from 14 to 18, Apostle Paul says, எங்கள் புறம்பான மனிதனானது அழிந்தும் when our outward man getting into perishable, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். he says, but our inward man should be renewable day by day. நம்ம தான் புதிதாக்கணும். We must renew ourselves. வெளித்தோற்றம் ஆட்டோமேட்டிக்கா அழிந்து விடும். Our outward appearances are automatically will be perishing day by day. முடி நரைத்து போகிறது, தோல் சுருக்கம் விழுகிறது, பல் விழுந்து போகிறது, and our hairs get gray and even wrinkles on our face. It's all our appearances will be faded away. கொஞ்ச நாள்ல கண் பார்வை மங்கலா போயிருது, and we get our eyes diminishing. அது ஆட்டோமேட்டிக்கலி அது அழிஞ்சு கொண்டே தான் இருக்கிறது. It was perishing day by day automatically. ஆனால் உள்ளான மனிதனை நாம் தான் ஒவ்வொரு நாளும் புதிதாக்க வேண்டும். But we must renew our inner man day by day. Hallelujah. 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 மரித்த பின்பு நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். After our death, a new flesh
body was given to us. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் In 1 Corinthians chapter 15, 32 லிருந்து 44 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது from verse 32 to 44, இதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். we can read it in vividly. எப்படி என்றால் How it was. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36 37ஆம் வசனம் சொல்லுகிறது, In 15 verse 36 37 ஒரு says, விதைக்கிற விதை செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. unless the seed dies, we cannot expect it to grow. அது 40ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, In the verse 40, நாம் இந்த பூமிக்குரிய மேனியை நாம் விதைக்கிறோம், we are just sowing our terrestrial body. ஆனால் வானத்துக்குரிய மேனியை உயிர்த்தெழும் போது நமக்கு கர்த்தர் கொடுப்பார். But at once when we are resurrected, we are given a celestial body. இதில் முதற் பலனானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And the first fruit of this is our Christ. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அது 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் In 1 Corinthians chapter 15, அது 21 லிருந்து 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, from verse 21 to 23, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it was written that death came because of man. மரணத்தை மனிதன் தான் தெரிந்தெடுத்தான். Death was chosen by man. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கின பொழுது, When God created the Garden of Eden, அந்த ஏதேன்ல 2 விதமான விருட்சங்களை அங்கே வைத்திருந்தார். and there were 2 different trees. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். In Genesis 2 verse 9, அவர் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் முளைப்பிக்க பண்ணினார். God made the tree of life and the tree of knowledge to differ good and evil. 2 விதமான விருட்சங்களை வைத்து That he kept the 2 kinds of trees. அந்த 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, In the chapter 2 verse 17, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், God says to Adam that not to touch eat the fruit of knowledge. அதை புசித்தால் அந்த நாளிலே நீ சாவா என்று வேதம் சொல்லுகிறது. And when you supposed to eat that, you will be dying soon. அது கர்த்தருக்கு கொடுத்த கட்டளை அது. And God commanded him. ஆனால் சத்துருவினுடைய தந்திரமான யோசனையினாலே 2 பேரும் அந்த கனியை நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்து புசித்தார்கள். But due to the cunningness of Satan, both Adam and Eve, they bear the fruit and they ate it. அதனால தான் மரணத்தை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். And that's why the death they chosen. That's why the death has come to this world. நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. And this hell was not actually for man. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, And in Matthew 25 verse 41 says, பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட நித்திய அக்கினி வேதனையான இடம்தான் நரகம். the hell is only for the devils and his angels. நாம் இறந்த பிறகு நம்முடைய ஆத்துமா After death, 2 இடங்களுக்கு போகும். our soul goes to 2 places. ஒன்று பரதீசுக்கு போகும், Either it will go to paradise, அல்லது நித்திய அக்கினிக்கு போகும். either it will go to the hell, that is second death. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, In 1 Corinthians 15 verse 22 says, ஆதாமுக்குள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. in Adam everyone dies, but in Christ everyone will be alive. அது 1 கொரிந்தியர் 15:23ஆம் வசனம் சொல்லுகிறது, In 1 Corinthians 15 verse 23 says, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருடைய பாவங்களுக்காக மரித்து அவர் முதலாவது உயிர்த்தெழுந்து முதற் பலனானார். God was the first fruit of the dead because he was resurrected from the dead. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, And 1 Thessalonians 4 verse 14 and 15, 16 and 17 16 and 17, கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we must die in Christ. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் உயிர்த்தெழ முடியும். Only who dies in Christ will be resurrected. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, In Hebrews 9 verse 22 says, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று நாம் வாசிக்கிறோம். we are reading that without blood shedding there is no redemption. அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, In Hebrews 9 verse 12 says, வெள்ளாட்டு கடா இளங்காளை ரத்தத்தினாலே அல்ல, not in the blood of
goats and calves. இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கலாம். But God shed his own blood and he enters at once to the most holy place and he brought an everlasting redemption for us. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே In Apostle Paul in Romans 10ஆம் அதிகாரம் chapter 10 8லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது from verse 8 to 9, ஒரு மனிதன் a man இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று அறிக்கையிட்டு a man one who should confess that God died for my sins, நீ உன் வாயினாலே அதை அறிக்கையிட்டு and one should confess that தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. and one who believes that God resurrected Jesus from death, then he can be saved and he get the salvation. அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு And likewise he must accept the Christ and he should get the salvation பாவ அறிக்கை செய்து and should confess their own sins பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்று and get baptized, அப்படி கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து and he must live within Christ, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவருடைய ஆத்துமா தான் பரதீசுக்கு போகும். and only the person who dies in Christ, his soul goes to the life. இல்லாவிட்டால் Not நித்திய அக்கினியும் கந்தவும் எரிகிற அக்கினி கடல்ல ஒரு பங்கடைவார்கள். nor his body will goes to the everlasting hell, that is second death. நம்மை நாமே இயக்குவது என்றால் The thing that how to activate ourselves ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்பும் after the death of a man, அதே கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். he has the same kind of organs but absence of sense, ஆனால் பார்க்கவோ கேட்கவோ பேசவோ முடியாது. but he is in absence of sense. அவர் செத்து போயிட்டாருங்கன்னு சொல்லுவாங்க. They usually say that he is gone. இந்த கண்ணு வழியாக அவர் பார்த்தாரு, He just saw through his இந்த eyes, காது வழியாக கேட்டாரு, he just heard through his இந்த வாய் ears, வழியாக பேசினாரு. he just speak through his இந்த mouth. சரீரத்துக்குள் இருந்து பேசின உள்ளான மனிதன் அவரு மேல போயிட்டாரு. But the man who was present inside the person was gone. இந்த சரீரத்தை இயக்குவதற்கு ஒரு உள்ளான மனிதன் தேவை. To activate the outer body, a inner person is needed. ஆனால் உள்ளான மனிதனுக்கு சரீரம் தேவையில்லை. But the inner man doesn't need any kind of flesh. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே In the Luke chapter 16, அது 22 லிருந்து 27 வரை உள்ள சம்பவங்களை வாசிக்கும் பொழுது when we are reading the incident from 22, லாசரும் ஐஸ்வர்யானை குறித்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். we can read the incident of the rich man and Lazarus. ரெண்டு பேரும் மரித்து போனார்கள். Both are dying. ஆனாலும் ஐஸ்வர்யவான் அங்கு அந்த அக்கினியிலே வேதனைப்படுகிற பொழுது, But the rich man was in the hell. அவன் அங்கிருந்து ஆபிரகாமுடைய மடியிலே லாசர் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறான். He just seeing the Lazarus who was comforting in the lap of Abraham. ஆபிரகாம் பேசுறத அவர் கேட்கிறாரு. He just hearing what Abraham was talking. திரும்ப பதில் பேசுறாரு. He just replying to him. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இன்னும் அவங்க ரட்சிக்கப்படலையே, மனம் திரும்பலையேன்னு சொல்லி அவர் உணர்வடைகிறார். He just getting into the thing that all his brothers were not even knowing about Christ. ஆனால் உள்ளான மனிதன் போய்விட்டால் அந்த சரீரத்தை 4 பேர் தூக்கி நிறுத்தினாலும் அது நிற்க முடியாது. If inner person goes away or gone, no one can able to make the dead body to bring alive. அந்த உள்ளான மனிதனை நாம் புதிதாக்க வேண்டும். We must renew that inner man. எப்படி அவனை புதிதாக்குவது? How to renew the inner man? நாம் நல்ல பக்தனாக இருக்க கூடாது. We must not be a good devotee. ஒரு கடமைக்காக ஆண்டவரை தொழுது கொள்ள கூடாது. We must not praise God or worship God in the same way like what hypocrites do. சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாரு. Hypocrites will go to church regularly. கரெக்டா காணி கொடுத்துருவாரு. He's go and gives offer regularly. ரொம்ப கரெக்டா இருப்பாரு. He will be in a very correct manner. ஒரு பக்தனாக இருந்து பிரயோஜனம் இல்லை. This a good devotee is not just God wanted. நல்ல சரீரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறோம்.
We are giving a rich good food to the body. நல்ல மட்டன் கொடுக்குறோம், மீன் கொடுக்குறோம், நல்ல நல்ல சத்தான பொருள் கொடுத்து வெளி சரீரத்தை பலப்படுத்துறோம். We are giving a nutritious food to our outward body. ஆனா உள்ளான மனிதனுக்கு நாம் இந்த ஜீவனுள்ள வார்த்தையாகிய வசனத்தை நாம் உள்ளே கொடுக்க வேண்டும். But for the inner man, we must give this life-giving word of God. அந்த வசனத்தை கொடுத்து அவனை நம்ம பலப்படுத்தணும். We must give the life words of God to the inner man. அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லுகிறது. In John 6 verse 63 says, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, this flesh for nothing. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், the Lord says, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றார். God says that the word from the Lord which is spirit filled. அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு சொல்லும் பொழுது, Apostle Peter says, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, in 1 Peter chapter 2, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள் என்று சொல்லுகிறார். one should have the desire of newborn babies in the pure milk of God's word. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, in Matthew chapter 4 verse 4, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசை அந்த வார்த்தையினாலே தான் கர்த்தர் ஜெயித்தார். our God conquered Satan through his words. அப்படியே நாமும் நம்மை இயக்க வேண்டும். Likewise we must activate ourselves. அப்படிதான் நாம் ஜெயிக்க வேண்டும். And likewise we must conquer also. உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் அவன் செய்யல, எல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க. The worldly people says that he is doing everything. ஆனால் பரிசுத்த வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. But our holy Bible doesn't say likewise. நமக்குள்ள சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது. We have the power of thinking. மனசாட்சி இருக்கிறது. We have the conscience. உணர்ச்சி இருக்கிறது. We have the emotion. உள் உணர்வு இருக்கிறது. We have the instinct. சரீரத்திலே எலும்பு, ரத்தம், சதைகள் எல்லாம் இருக்கிறது. And in the body we have nerves, blood, flesh and so on. ஆனா இதெல்லாம் மண்ணுக்கு போயிடும். But all things goes to the dust. அந்த உள்ளான மனிதன் அவன் பலனில்லாத போதுதான் அவன் தன்னுடைய தோல்வி வருகிற நேரத்தில் அவன் தற்கொலைக்கு நேராக ஓடி போகிறான். But this inner man commits suicide when he is not able to overcome it. நாம் மனசாட்சியின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். We must walk according to our conscience. நமக்கு நன்மை தீமை எல்லாமே தெரியும். We know the knowledge of good and evil. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். We know very well that what should we do and what shouldn't we do. நம்மை ஒரு ரோபோவாக அவர் உருவாக்கவில்லை. We are not robots. நமக்கு சிந்திக்கிற ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God just gave the power of thinking. ஏதேன் தோட்டத்திலே ஏவாளுக்கு அப்படிதான் கொடுத்திருந்தார். In the Garden of Eden, even Eve had the power of thinking. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லும் பொழுது இந்த பழத்தை புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். For Adam and Eve, God commanded them not to eat the fruit. அதை எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டு இருந்தார். And God commanded them what to do and what not to do. அவர்கள் அதை மீறி புசித்தார்கள், பாவம் வந்தது. They disobeyed the commandment of God, so the sin came to this world. அதே போலதான் இன்றைக்கு மொபைல் போன் இருக்கிறது, அதிலே நல்லது இருக்குது, அநேக ஆபாசங்கள் இருக்கிறது. Likewise nowadays there are mobile phones, both good and evil are there. நம்ம தான் தெரிந்தெடுக்கிற அதிகாரம் நம்ம கிட்ட தான் இருக்குது. And we have the opportunity to take the good and the bad. ஒருவன் பாவம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவனை யாரும் தடுக்க முடியாது. If one want to commit sin, no one able to stop him. அதே சமயத்துல ஒருவன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அதையும் யாரும் தடுக்க முடியாது. Likewise, if one willing to be holy, no one can make him out of that. எல்லாமே நம்முடைய மனசாட்சியின்படி நடந்து கொள்ள வேண்டும். Everything we must walk according to our conscience. நமக்கு நன்மை தீமை நன்றாக தெரியும். We have the knowledge of good and evil. நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது நமக்கே தெரியும். We know how to walk. யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம்
In James chapter 1, 13 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, from verse 13 to 15, ஒருவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுவேன் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். no one should say that he was tempted by God. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே அவன் இழுக்கப்படுகிறான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். Each one was tempted by his own desires. ஆசைப்படுகிறான், அது இச்சையாக மாறி அது பாவத்தை கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கிறது. And that desire is giving birth to sin, and when it was overgrown, it was give birth to death. இதுதான் ஆத்தும மரணம். This the soulful death. சரீர பிரகார மரணம் எல்லாருக்கும் நடக்கும். And this outward death was common for everyone. ஆத்தும மரணம் அவன் பாவம் செய்தது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது அவன் மரிக்கும் பொழுதுதான் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் அவன் பங்கடைகிறான். But this death for soul, to those one who doesn't accept Christ, they will go into the second death. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், I just want to tell you, the people who are watching this, உங்களை நீங்க தான் இயக்க முடியும். you are the one who activate yourself. இங்கிருந்து நான் ஒரு வெளியூருக்கு போறேன்னு நீங்க முடிவு செஞ்சாதான் அதை நீங்க செய்ய முடியும். You are the one who can decide the things. ஒருவர் பணம் உங்ககிட்ட கேட்கிறாரு, பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உள்ளான மனுஷன் கொடுக்கலான்னு சொன்னாதான் வெளியே அந்த வார்த்தை வெளியே வரும். If you decided within your heart, then you can do the things. நான் கொடுக்க கூடாதுன்னு நம்ம முடிவெடுத்துட்டு இல்லைன்னு சொன்னா கூட சொல்லலாம். And if you're not willing, you can tell the same thing. ஆக உள்ளான மனிதனை நாம் பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். So we must strengthen our inner man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று அறிக்கை செய்து நாம் அதை விட்டுவிட வேண்டும். We must confess that our Lord Christ was crucified because of our sins. நம்மை நாமே ஈகிக் கொள்ள வேண்டும். We must activate ourselves. நம்மை எந்த நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு தெரியும், நாம தான் நம்மை அதை இயக்கிக் கொள்ள வேண்டும். We know the good and evil, so we must activate according to it. ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுடைய ஆத்துமா அது பரதேசி கொண்டு போகப்படும். And the soul that dies within Christ, it's go to the paradise. இன்னொரு மரணம் இருக்குது, கிறிஸ்துவு அல்லாத மரணம். There's another death which was second death. கிறிஸ்துவுக்குள் அல்லாத மரணத்திலே அப்படி மரணத்திலே சம்பவிக்கிறார்கள், அவர்கள் தான் நரகத்துக்கு போகிறார்கள். And that death was the people who lives without Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். We should live in Christ. கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது பாவம் நம்மிடத்திலே வராது. When we live in Christ, nor any sins comes against us. அப்படி பாவம் வர கர்த்தர் விட மாட்டார். And even God don't allow it. அவர் பாவத்தை குறித்து நமக்கு எச்சரித்து நமக்கு நல்வழியில் நடத்துவார். He will lead us in a good way. ஆகினாலே நீங்கள் உங்களை இயக்கிக் கொள்ளுங்கள். So you activate yourself. அப்படியாக நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் மரித்தால் தான் அது நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து போகும். So likewise, when our souls dies in Christ, then it will goes to the paradise. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us close our eyes and pray.
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவரே உமக்கே சொந்தம். இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாட்கள் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறேன். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, சரீரம் ஆண்டவரே முழுவதும் கரை இல்லாமல், குற்றம் இல்லாமல், மாசு இல்லாமல் உடைய வருகையிலே நாங்கள் காணப்படும்படியாய் எங்களை நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே இந்த மண்ணான மனிதன், மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. இந்த ஆத்மாவுக்கு ஆண்டவரே நியாய தீர்ப்பு உண்டு என்பதை இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அறிந்து கொண்டு இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே காளை, வெள்ளாட்டு கடா இவர்கள் ரத்தத்தினால் அல்ல, அந்த ரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆண்டவரே, உலக மனிதர்கள் எல்லோருடைய பாவங்களை நீ ஒரே தரம் ஆண்டவரே நீ சுமந்து தீர்த்து கல்வாரி சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்ததினாலே எல்லோருடைய பாவங்களுக்காக நீர் பலியானீர். மூன்றாவது நாள் நீர் உயிர்த்தெழுந்து முதற் பலனானீரே. எல்லோருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீர். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு ஆண்டவரே அதை அறிக்கை செய்து, பாவ அறிக்கை செய்து விட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது எங்கள் ஆத்துமா நித்திய ஜீவனுக்குள்ளாய் கடந்து போகும் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அதை போல கர்த்தாவே, அப்படிப்பட்டதான இல்லாத மரணங்கள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அக்கினியும் கந்தகம் நரகத்திலே பங்கடைவார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய, இன்னும் ஆண்டவரே நீதி செய்யணும், நீதி செய்யட்டும், அநியாயம் செய்யணும், அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் செய்யட்டும், அவனவனுக்கு நான் நிலைக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன வாக்குத்தத்தம் உள்ள எங்கள் கர்த்தாவே, இந்த வருகையிலே நாங்கள் குறையில்லாமல், குற்றம் இல்லாமல், மாசு இல்லாமல் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களா என்று சொன்னீங்கள். அதே போல நாங்களும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நாங்கள் பரிசுத்தமாய் நடந்து இந்த வருகையிலே நாங்கள் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும்படியாச்சு. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக செபிக்கிற ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதிக்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜெபங்களில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.